ஆண்டவரே, நானும் உத்தமனா இருக்கணும், உத்தம குணம் எனக்கு வேணும், குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது உண்டு. அடிக்கடி இந்த ஜெபம் பண்ணணும். தேவனே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், உத்தம குணத்தில் நீர் பிரியப்படுகிறீர். ஆண்டவருக்கு பிரியமான உத்தம குணம் நம்ம கிட்ட இருக்குதா, என்கிட்ட இருக்குதா அப்படின்னு என்னை நான் ஆராய்ந்து பார்க்கணும். உங்ககிட்ட இருக்குதா? அப்படிதான் சொல்லுவாங்க, அது பாட்டில் சொல்லட்டும், நான் இப்படிதான் இருப்பேன். அப்படி இருக்கக்கூடாது. யாரும் நம்ம கை நீட்டி நீ சரியில்லை, வேலைக்கு ஒழுங்கா வர்றதில்லை, டைம் கீப் அப் பண்றதில்லை, நீ ஒழுங்கா ஜெபிக்கிறதில்லை, நீ உன் நடவடிக்கை சரியில்லை, நீ ராத்திரில இந்த மாதிரி பண்ற, பகல்ல இந்த மாதிரி பண்ற, மற்றவங்க குற்றம் சொல்லுகிற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்குதா? அல்லது இல்ல, இந்த மகன் இந்த மகள் ஒரு நல்ல குற்றமற்ற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு மகன் மகள் என்று சாட்சி சொல்ல முடியாத என் வாழ்க்கை இருக்குதா? யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க இப்படித்தான் பேசுவாங்க, நீ முறுமுறுக்கிறீங்களே, அவங்க குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு ஏன் நீங்க வாழக்கூடாது? அவங்க குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, என் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் என்னுடைய ஊழியத்திலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் யாருமே குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு கேளுங்க. அதான் மேன்மையான ஒரு வாழ்க்கை.